ஒன் டே பிஃபோரே சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க டன்ஸோவில். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஏர்லி மார்னிங்கே. இன்றைக்கி 2 இடத்துல எனக்கு ஒர்க்னால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் பெரம்பூர் முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரிப்ளிகேன் போனோம். இந்த அவுட்புட் வந்து அவங்க பட்ஜெட்டில் அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தது. வேணுன்றவங்க பிக்ஸ் வந்து ஃபீல்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டில் ஈவினிங் தான் நிற்கா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டேன். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப கால் வந்துச்சு, 3 o'clock ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. சொல்லுங்கள், சாப்பிட முடியல. ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே கம்ப்ளீட் மேக்கோவர் முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டக்குன்னு நான் மேக்கோவர்லாம் முடிச்சுட்டு இவங்க ஒரு குட்டி பாப்பாவுக்கு தான் பிரைட்ஸ்மெட் மேக்கப் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கு நான் ஹேர் ஸ்டைலும் மேக்கப் ரொம்ப சிம்பிளாக, அந்த குழந்தைக்கு எதுவுமே ஃபேஸில் போட முடியாது ஃபவுண்டேஷன்லாம். ஸோ அந்த ரொம்ப மைன்யூட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. செம்ம பசி, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. வந்து கிளம்பியாச்சு. காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணது மேரத்தான் மாதிரி ஓடி ஓடி ரொம்ப டயர்டாகிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு கரெக்டாக 6:50 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 1 day தான் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமா 3 days வந்து காரைக்குடி போகணும். அந்த vlog வந்து நான் அடுத்தடுத்து போடுறேன். என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.